அமைச்சர் பொறுப்புல இருக்கிறவர் பொறுப்போட பேச வேண்டாமா அப்படின்னு செம்ம காண்டாகி அரசு அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சும்மா லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். பெண்களை அவமதிச்சு பேசி சர்ச்சையில் சிக்கின பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்துச்சு. சர்ச்சையாகிற அளவுக்கு என்னதான்ப்பா பேசின நீ அப்படின்னு ஆவலா கோர்ட்லயே அவரோட வீடியோவை பார்த்திருக்காரு நீதிபதி. அமைச்சர் பொறுப்புல இருக்கிறவர் பொறுப்போட பேச வேணாமா, நடிகை கஸ்தூரி, ஹெத்ராஜா, அண்ணாமலை இவங்க எல்லாம் ஆர்வ கோளாறுல பேசி என்ன பாடுபட்டாங்கன்னு பார்த்தோமா, நீ இப்படி பேசுற, இப்படி ஆபாசமா பெண்களை அவமதிக்கிற வகையில பேசின இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சீங்களா இல்லையான்னு அரசு தரப்பு பார்த்து கேட்ட நீதிபதி, இது சம்பந்தமா இவர் மேல புகார் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் உடனே வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும், அப்படி எடுக்கலனா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல வழக்கு போட வேண்டி வரும் அப்படின்னு ஒரு வார்னிங்கையும் கொடுத்தார். ஆகா, தல டென்ஷன் ஆகிறாருன்னு தமிழக அரசோட தலைமை வழக்கறிஞர் வாண்டடா ஆஜராகி அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக 5 புகார்கள் இருக்கையா, எல்லாத்தையும் மொத்தமா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு நீதிபதி ஒரு கேஸ போட்டாலே 1 வருஷத்துக்கு மேல எழுத்துருவாங்க, 5 கேஸ மொத்தமா விசாரிச்சா என்ன கேஸ் போட்டோம்னு மறந்து போற அளவுக்கு காலம் போயிடும், அதனால ஒரு கேஸா எடுத்து அவர் ஆயுள் முழுக்க விசாரிப்போம்னு சொல்லி இந்த வழக்கோட விசாரணை ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு தள்ளி வச்சு உத்தரவிட்டிருக்காரு.